Hi everyone, vanakkam and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ again ஒரு festive makeup look ஓட நான் வந்திருக்கேன். So இது வந்து கொஞ்சம் bolder-ஆன makeup look. So ஒரு bronzy eye makeup look with ஒரு pop of eyeliner கொடுத்திருக்கேன். So உங்களுடைய outfit இந்த மாதிரி ஒரு bright bold color-ஆ இருந்துச்சுன்னா நீங்க definitely இதை try பண்ணி பார்க்கலாம். And நல்ல ஒரு striking-ஆன festive makeup look ரொம்ப அழகா காட்டும் and கொஞ்சம் different-ஆன ஒரு makeup look-ம் கூட. So உங்களுக்கு bolder makeup looks பிடிக்கும்னா நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். So உங்களுக்கு இந்த makeup look நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. So first of all என்னோட face prime பண்றதுக்கு இந்த LAKME Blur Perfect primer எடுத்துர்க்கேன். So இத வந்து என்னோட main faceல இந்த மாதிரி apply பண்ணி blend out பண்ணிக்கிறேன் என்னோட fingertips ஆலயே தான். So அத blend பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு purple concealer palette எடுத்துர்க்கேன். So என்னோட skin tone விட கொஞ்சம் darker-ஆ இருக்கிற மாதிரியான ஒரு shade choose பண்ணிருக்கேன். So இத வெச்சு எனக்கு எங்கெங்கெல்லாம் pigmentation இருக்கோ அதெல்லாம் first conceal பண்ணிடுறேன். So இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப glam-ஆன makeup look பண்றதுனால first நான் conceal பண்ணிக்கிறேன் foundation போடுறதுக்கு முன்னாடி. Next வந்து இந்த DRUGSTORE COMPANY Buff Beauty Blender எடுத்துர்க்கேன். அதை எடுத்து இந்த concealer வந்து gentle-ஆ dab பண்ணி blend out பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப கேக்கியா இல்லாம ஒரு thin layer of base makeup கிடைக்கும். ஃபவுண்டேஷனுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து 12.5. ஸோ அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லாங் லாஸ்டிங்கான ஃபவுண்டேஷன் அண்ட் நல்ல ஒரு கவரேஜ் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபெஸ்டிவிட்டீஸ்க்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லுவேன் நான். So அத வந்து என்னோட PAC buffing brush-ஆல இந்த மாதிரி gentle-ஆ blend பண்ணிக்க போறேன். Next highlight பண்றதுக்கு LA Girl Medium Beige concealer எடுத்துர்க்கேன். So இது வந்து கொஞ்சம் என்னோட skin tone விட லைட்டரான ஒரு concealer shade. So அத வந்து என்னோட under eyesல highlight பண்றதுக்கு யூஸ் பண்றேன். அப்புறம் என்னோட eyelidsலயும் இத அப்ளை பண்ணிக்கிறேன் because என்னோட eyeshadow workக்கு இது ஒரு base ஆக்ட் பண்ணும். And இந்த same stepலயே என்னோட eyebrowsக்கு கீழேயும் இந்த மாதிரி concealer அப்ளை பண்றேன். So இது வந்து என்னோட eyebrows-உம் நல்லா defined-ஆ காட்டும். அப்புறம் என்னோட foreheadக்கு centers and bridge of the nose, cupid's bow and chin அதுலயும் நான் கொஞ்சமா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு again அந்த damp beauty blender எடுத்து கொஞ்சமா dab பண்ணி இந்த concealer-ஐ blend out பண்ணிக்க போறேன். இப்போ இது எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு என்னோட K Beauty HD loose setting powder olive shade-ல எடுத்து கண்ணு கீழே நல்லா பேக் பண்ணிக்க போறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அண்டர் ஐஸ் க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும் அண்ட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணும்போது ஃபால் அவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கேட்ச் பண்ணிக்கும். என்னோட LA Girl Neon Shock ஐஷேடோ பேலட் வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் வார்ம் ப்ரௌன் ஷேட் ஃபஸ்ட் எடுத்து என்னுடைய க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷனாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு டீப் சாக்லேட் ஷேட் மாதிரி இருக்கிற ஒரு ஷேட் எடுத்து கொஞ்சம் ஸ்மாலரான ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ல இன்னும் கொஞ்சம் டீப்பரா ஆக்குறேன். அண்ட் ஆல்சோ அவுட்டர் வீலையும் இந்த சேம் ப்ரௌன் ஐ ஷேடோவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபாயில்டு ஒரு மாதிரி பிரான்சி கோல்டு ஐ ஷேடோ என்னுடைய ஃபிங்கர்ஸால் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாயில்டு எஃபெக்ட் கொடுத்துச்சு என்னுடைய ஐலிட்ஸில். ரொம்ப ஒரு நல்ல ஐஷேடோ பேலட்னு சொல்லுவேன் பிகாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஐஷேடோ பேலட். ஷிமர்ஸ் அண்ட் மேட்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ அதை வந்து மெயின் ஐலிட் போர்ஷன்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் அந்த டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஹார்ஷ் லைன்ஸ் நம்மளுக்கு ஐ மேக்கப்பில் இருக்கவே கூடாது.
அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸஸ் பவுடர்லாம் பேக் ஆயிட்டு இருந்துச்சுல அண்டர் ஐஸ்ல அதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷால இந்த மாதிரி ப்ரஷ் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து கோல் ஆஃப் ஆனர் Blackout காஜல் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைன் அண்ட் லோவர் வாட்டர் லைன்ல நல்ல ஒரு திக்கான கோட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்தியன் மேக்கப் லுக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சூப்பராக திக்காக ஒரு காஜல் அப்ளை பண்ணாதான் அந்த மேக்கப் லுக்கே நல்லா எலிவேட்டடாக தெரியும். அதே சேம் காஜல் வச்சு ஐஸை நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து அந்த சேம் டார்க் மேட் சாக்லேட்டி ஐஷேடோ இருக்குல்ல அதில் டிப் பண்ணி என்னுடைய லோவர் லேஷ் லைனை ஜென்டலாக ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு லோவர் லேஷ் லைனில். இப்போ வந்து நம்ம ஒரு பாப் ஆஃப் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோடைய மினி லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ ஹாட் ஷாட் அப்படின்ற ஒரு சூப்பர் வைப்ரண்ட் அண்ட் பிரைட்டான ஒரு பிங்க் லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ அதை வந்து நல்ல ஒரு தின் ஐலைனர் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விங்ட் ஐலைனர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல போல்டரான மேக்கப் லுக் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த மேக்கப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐலாஷஸை கோட் பண்ணுறதுக்கு COLORBAR ஜூம் அண்ட் வூஷ் மஸ்காரா எடுத்து என்னுடைய டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். இதுலேயே ஒரு சின்ன தின்னான ஒரு மஸ்காரா வாண்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்து என்னுடைய பாட்டம் ஐலாஷஸை கோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த நிக்ஸ் ஐப்ரோ பென்சில் டார்க் ப்ரௌன் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸை நல்லா டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். ஆஃப் கேமரா போயிட்டு என்னுடைய PAC Eyelashes நம்பர் 53 அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ கான்டோர் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃப்ரீடம் ப்ரோ கான்டோர் கிட் மீடியம் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு ஷேட்ஸையும் இந்த மாதிரி என்னுடைய ஆங்கிள்டு ப்ரஷில் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸை டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஆங்கிள்டு ப்ரஷால் இதை அப்ளை பண்ணுறேன். இந்த கான்டோர் பவுடர் வந்து டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கான்டோரிங் ஷேட். ஸோ அதே காம்பினேஷன் வச்சு என்னுடைய ஃபோர்ஹெட் அண்ட் ஜாலைனையும் சிசில் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்மாலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து என்னுடைய நோஸையும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நோஸ்க்கு சைட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒரு லைட் லேயர் கொடுக்குறேன். ஸோ லிப்ஸும் இன்னும் கொஞ்சம் பவுட்டியராக தெரியும். நெக்ஸ்ட் பிளஷருக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து கான்டோர் டி ஃபோர்ஸ் மினி பிளஷ் Mauve Marvel அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மாவி பிளஷர் ஷேட். ஸோ அதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் அகெயின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹைலைட்டருக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸில் இருந்தே ராயல் ரோஸ் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் அந்த கான்டோர் டி ஃபோர்ஸ் மினி ஹைலைட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேல் பிங்க் மாதிரி இருக்கிற ஒரு ஹைலைட்டர். ஸோ ரொம்ப லைட்டான ஒரு லேயர் அப்ளை பண்ணுறேன் என்னுடைய சீக் போன்ஸில். அண்ட் இந்த மேக்கப் லுக்கும் கொஞ்சம் பிங்க் தீம்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பேல் பிங்க் அப்ளை பண்ணுறப்போ டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் டிப் ஆஃப் த நோஸையும் ஹைலைட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கியூபிட் போ அண்ட் சின்லையும் அப்ளை பண்ணுறேன். இந்த சேம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இன்னர் கார்னர்ஸ் அண்ட் ப்ரௌ போனையும் நான் இந்த ஸ்டெப்லேயே ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ லிப்ஸுக்கு இந்த COLORBAR டிஃபைனர் லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து பியோர் வினோ. இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டீப் டார்க் மரூன் மாதிரி ஒரு லிப் லைனர். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு லிப் லைனர் ஷேட். ஸோ அதை வச்சு ஸ்லைட்டாக நான் ஓவர் ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால
இந்த மாதிரி ஒரு டார்க் லிப் லைனர் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா அது கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் இல்லைனா பர்கண்டி லிப் லைனர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும், எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின் டோன்ஸுக்கு. ஸோ அந்த ஐஸில் நம்ம அப்ளை பண்ணோம்ல ஹாட் ஷாட் மினி லிக்விட் லிப்ஸ்டிக் சுகர்லேருந்து, அதையே வந்து என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸ் டூவி செட்டிங் மிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல் ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டட் எஃபெக்ட் கொடுக்கும். சாரி, இது டூவி ஃபினிஷ் இல்லை, ஹைலைட்டர் ஃபினிஷ். ஸோ அதை வச்சு செட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு டூவி க்ளோ மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபினிஷ்ட் போல்ட் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் இந்த தீபாவளிக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் போல்டரான மேக்கப் லுக்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்கள் அவுட்ஃபிட் கலர் இந்த மாதிரியான ஒரு ரெட் இல்லை பிங்க் அந்த மாதிரியான கலர்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நிறைய மேக்கப் கிட்ஸில் ரெட் லிப்ஸ்டிக் இல்லை பிங்க் லிப்ஸ்டிக் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் பர்பஸாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இன்னும் நிறைய ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்ஸ் இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.